கோபி வந்துட்டு பாக்கியாவை எல்லா விஷயத்துலையும் தோற்கடிச்சிட்டோம் அப்படின்னா, பாக்கியா ஃபேமிலியும் அவங்க அப்பா, அம்மாவும் திருப்பி வந்துருவாங்கன்னு நெனைக்கிறது முட்டாள்தனம் நெனைக்கிறவங்க வீடியோக்கு லைக் பண்ணி தருவீங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பாக்கியா வந்துட்டு இனியாவ பத்தி வந்துட்டு பழனிசாமிக்கு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. வீட்ட விட்டு போகிற அளவுக்கு நான் என்ன பண்ணிட்டேன், அந்த அளவுக்கு வந்துட்டு இறங்க ஆரம்பிச்சுட்டா அப்படின்ற மாரி சொல்ல, இந்த காலத்து வந்து பொண்ணுங்க எல்லாமே அப்படிதான் வந்துட்டு இருப்பாங்க. நம்ம தான் வந்துட்டு கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணணும். அது ஒரு ஏஜ் தான் அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு எழில் வந்துட்டு ப்ரொடியூசர பார்த்து வந்துட்டு கதைய ஓகே பண்ண போறாங்க. அந்த இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆகிடுது. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ரொம்பவே வந்து புலம்பிட்டு இருக்காங்க. ஈஸ்வரி பாட்டி வந்துட்டு எரியிற தீயில எண்ணெய ஊத்துற மாரி என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, "நீ கூடிய சீக்கிரத்துல வந்துட்டு வேற ஒரு வேலைக்கு போகறதுக்கு பாரு. இன்னும் வந்துட்டு இந்த கதைய வந்து நம்பிட்டு உட்காராத" அப்படின்ற மாரி வந்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எழில் வந்துட்டு செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம அமிர்தா கிட்ட வந்துட்டு கொஞ்சம் பேசுறாங்க. நம்ம வந்துட்டு கொஞ்சம் குழந்தை பெத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஈஸ்வரி பாட்டி வந்துட்டு கொஞ்சம் சால்வா இருப்பாங்க அப்படின்ற மாரி சொல்லி பார்க்குறாங்க. அதெல்லாம் வந்துட்டு முடியாது. நான் வாங்குற சம்பளமே வந்துட்டு இப்ப நம்மள பார்த்துக்கவே வந்துட்டு சரி வர மாட்டேங்குது. அம்மாட்டயே வந்து நீ நிக்க முடியாது அப்படின்ற மாரி வந்துட்டு எழில் அமிர்தா கிட்ட வந்துட்டு சொல்ல, எனக்கு வந்து ஒரு பேஷன் இருக்கு. அது வந்து சக்சஸ் ஆகுற வரைக்கும் நான் அதுல தான் போராடணும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பக்கம் கோபி வந்துட்டு அவங்களோட ஃப்ரெண்டோட வந்துட்டு பார்ல வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட் வந்து எப்படிடா வந்துட்டு காலி பண்றது அப்படின்னு சொல்லி வந்துட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பாக்கியாவை தோற்கடிச்சிட்டோம் அப்படின்னா எல்லாமே வந்துட்டு மாறிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உங்களோட கருத்துக்கள் எதுவும் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. அடுத்த ஒரு ப்ரோமோ அப்படி தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.